கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நல்லவரே, நன்மை செய்கிறவரே, இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்து சுற்றி திரிந்த தகப்பன் ஆண்டவரே, இன்றும் எங்களுக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற எங்கள் பிரதான ஆசாரியருடைய கரத்தில் எங்களை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாக எங்கள் இருதய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை தியானிக்கும்படியாய் சபையை கொடுத்தீர் ஆண்டவரே. ஒன்றுமறியாத எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, தகுதிப்படுத்தி, அபிஷேகத்தை கொடுத்து, அப்பா, வேதத்தில் இருக்கிற புதை பொருள்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கிக்கும் பொழுது லிதியாளின் இருதயத்தை திறந்தது போல என் கர்த்தர் என் வாயிலே வார்த்தையை வைத்து கரத்தின் நிழலிலே மறைத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் கூட இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டவர்கள், தூரத்தில் இருந்து யூடியூப் வழியாக அப்பா இந்த வேதத்தை தியானிக்கிறவர்கள் ஒவ்வொரு இருதயமும் கொழுந்து விட்டு எரியும்படியாய், அவர்களுடைய சிறையிருப்பை மாறும்படியாய் என் கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் அறிவிக்க போகிறீர் ஆண்டவரே. நீ சொன்னீரப்பா, ஆபத்து காலத்தை நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பெரிய காரியத்தை அறிவிப்பேன் என்று சொன்னவரப்பா. இந்த வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குவீராக ராஜா. எங்களுக்கு பெரிய காரியங்களை நீர் அறிவிப்பீராக. எங்கள் கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. இந்த தேவ செய்தியை கேட்கிற அப்பா, இந்த தேவ செய்தியை எங்கள் எல்லாருடைய உள்ளத்தில், எனக்கும் இந்த சபையாருக்கும் யூடியூப் வழியாக கேட்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய சிறையிருப்பு மாறும்படியாய் கர்த்தாவே நீ கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பெரிய வெற்றி என்னன்னா, ரோஹிதோ ரோஷனா கையை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்றது. இதை விட மேலே என்ன இருக்குது ஆசீர்வாதம்? சரிங்களா? எனக்கு சொன்னாங்க விபிஎஸ் நடத்தணும் இல்லையா சிஸ்டர், ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்த்த சமான் சிஸ்டர் விபிஎஸ் நடத்துனது. என்ன சிஸ்டர் என்னாச்சு? குட்டி பையன், எங்களுடைய தம்பி ஜெஷு, 2 வயசு கூட ஆகலை, இப்போ தான் 1 வயசு முடிஞ்சுது. விபிஎஸ் பாட்டு பாடாத தூங்குறானா, அதுக்கு ஆக்ஷனும் பண்ணுறானா. எவ்வளோ பெரிய வெற்றி பார்த்தீங்களா? இதை விட வெற்றி, மகத்தான வெற்றி ஒன்றுமே கிடையாது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆடுறவங்க பார்க்குற வெற்றியை காட்டிலும் பெரிதான வெற்றி நமக்கு. ஏன்னா அந்த 1 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 12 வருட வியாதியாம் 2 நிமிடத்தில் மறைந்ததாம் சொல்லும்போது அடுத்த செகண்ட் கண்ணில் கை வச்சுன்னு கண்ணீர் கவலையெல்லாம் மறைஞ்சிச்சான். கண்ணில் கை எடுத்து வச்சுக்கிறானா. அப்புறம் சூம்பின கை சூப்பரான கை மாறிடுச்சுன்னு சொன்னோன்னே டக்குன்னு கையை பிடிச்சி இப்படி இப்படி பண்ணுறானா. 2 பாட்டு பண்ணால் தான் தூங்குறானா. பாருங்கள், சாட்சியாக வந்திருக்கிறாங்க சிஸ்டர், அவங்க சிஸ்டர். அவள் பாருங்கள், இதுக்கு மேலே வெற்றி என்ன இருக்குது? ஆண்டவர் எல்லார் உள்ளத்துலேயும் விதைச்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம விதைக்கிறோம், பெரிய அறுவடையை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவர் நாமத்தில் விதைக்கிற விதைகள் ஒன்றுமே வீணாக போகாது. சட்னியில் போடுறீங்கல்ல கடுகு, அதை எடுத்துன்னு போயிட்டு மண்ணில் போடுங்களேன். ஒரு 3 நாள் கழித்து பாருங்கள், அது முளைக்குதா இல்லையா பாருங்கள். காரக்குழம்புல போகிறீங்களா வெந்தயம், அது ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படி போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருங்களேன், அது கொஞ்சம் நாளைக்கே பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கும். அதுக்கு விளையிறதுக்கு ப்ராசஸ்ஸு, அது விளையும்படி ஒரு ப்ராசஸ்ஸு. இதே அந்த வெந்தயத்தை தூக்கி செவ்வாய்க்கிரகத்தில் போடுங்களேன், விளையுமான்னு? விளையாது. புதனில் போடுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் பூமியில் அது விளையிறதுக்கான ப்ராசஸை பண்ணுறவர் கர்த்தர். நடுகிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகிறது. அதனால் சகல துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. வேதத்தை தியானிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 43. ஹல்லேலூயா.
ஏசாயா 43 அதிகாரம் 19 ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன காரியத்தை செய்ய போகிறாரா? எல்லா பசங்களாம் வாய் தரங்க. ஷேரன் ஷெக்கினா எல்லாம் வாய் தரங்க. இதோ நான் புதிய காரியத்தை சொல்லுப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்போ தோன்றுமா? நாளைக்கு தோன்றும் போடல, நாளன்னைக்கு தோன்றும் போடல, இப்பொழுதே தோன்றும். நம் தேவன் இன்றைய தேவன். நம்ம ஜெபிக்கும் பொழுது அதற்கான பதிலை அன்றைக்கி தான் தருவார், அன்றைக்கே கொடுத்துருவார். நம்ம சொல்லலாம், இல்லைங்க நான் நிறைய ஜெபிச்சிருக்கேங்க, எனக்கு அன்றைக்கி வரவே இல்லைங்க. அதாவது நீங்கள் கண்ணில் பார்க்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போதே அதற்கான பதில் நான் ஆயிடுச்சா? நான் போனட்டே யோவானில் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம கண்ணில் பார்க்காம இருக்கலாம், ஆனால் நம்ம ஜெபித்ததற்கான பதில் அப்போவே வந்துருச்சு. இப்போ பசங்க அம்மா பசிக்குதுமான்னு சொல்கிறாங்க. பசிக்குதுமான்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? இருமா எடுத்துன்னு போடுறேன். அப்போனா என்னாச்சு? அம்மா சமைச்சி வச்சுட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட போகிறாங்க, அவ்வளோதான். அம்மா சமைச்சிட்டிங்களா, அம்மா பசிக்குதுமா, அப்போல்லாம் அழ வேண்டிய அவசியமே கிடையாது, அதான் சமைச்சி வச்சிட்டாச்சே. பசிக்குதுமானு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கே அழணும் பொறலணும்? கரெக்டுங்களா? கர்த்தர் என்ன பண்ணாரா? செஞ்சு வச்சுட்டாரு. இது நம்ம அழணும் பொறலணும் பெறலணும்னா ஒன்றும் அவசியமே கிடையாது. விசுவாசமாக உரிமையாக கேட்கணும், விசுவாசமாக உரிமையாக கேட்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, இதை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நீ செய்யணும். என்னன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என்ன சொல்கிறாரு? நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இதாக இப்போ நம்ம பிள்ளை ஏதாவது கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு நான் என்ன சொல்வேன்? இது எனக்கு இது வேணும்னு கேட்குறான்னு நான் சொல்லுவேன். உனக்கு இது வேணுமா? நீ என்ன பண்ணு, இதெல்லாம் நீ படித்து முடித்து செஞ்சால் தான் உனக்கு தருவேன், இல்லை தரமாட்டேன். புரியுதுங்களா? அவள் ஏதாவது கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன், நீ இதெல்லாம் பண்ணிட்டா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்குவேன். நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? பிள்ளைங்க இடத்துல நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எடுத்தடுப்புலேயே கொடுத்துட்றோமா? எடுத்தடுப்புலேயே கொடுக்குறது. நீங்கள் செஞ்சுட்டா கண்டிப்பாக செஞ்சுருவேன். இப்போ பிள்ளைங்க கூட அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகணும்னு சொன்னாங்களா, நான் ஒரு காரியத்தை சொன்னேன், இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டின்னு போவேன். இந்த விபிஎஸ்லலாம் சில காரியங்கள் நான் சொன்ன மாதிரி கீழ்ப்படியணும், நான் சொன்ன மாதிரி கிராஃப்ட் எல்லாம் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா அம்மா பீஸ்ஃபுல் மைண்டு அழகாக உங்களை கூட்டின்னு போயிடுவேன் அப்படி சொன்னேன். அதே மாதிரி 7 நாள் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங்கே கேட்குது, நீ சொன்னல 7 நாள் இதாக செஞ்சால் சொன்னல, ஒழுங்காக எனக்கு அவ்வா வீட்டுக்கு கூட்டின்னு போ. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோமே, மறுக்க முடியாது, கூட்டின்னு போயாச்சு, வந்தாச்சு. அதாவது நம்ம சொன்னதை செய்கிறோம் தான் சாதாரண மனுஷங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வாழ்க்கையில் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய வீட்டை தரப்போகிறேன், புதிய வாழ்க்கையை தரப்போகிறேன், புதிய வாகனத்தை தரப்போகிறேன், புதுசாக நான் உனக்கு செய்ய போகிறேன். பழசு இல்லை, செகண்ட் ஹேண்ட் இல்லை, பழைய சைக்கிள் பழைய பைக் இல்லை, பழைய கார் இல்லை, புதிய காரை தரப்போகிறேன், புதிய பைக்கை தரப்போகிறேன், புதிய வீட்டை தரப்போகிறேன், உன் வாழ்க்கையே நான் புதுசாக மாற்ற போகிறேன். ஆனால் நீ ஒன்று பண்ணணும், தலைக்கீழாக நிற்க சொல்லலை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினதுனா பண்ணாத, யோசிக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். யோசிக்காத, யோசிக்காத, நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். நினைப்பு எங்கே வரும்? மைண்டில். சிந்தனை எங்கே வரும்? மைண்டில். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மைண்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய மைண்டை நான் பார்த்துட்டு இருக்கேன். உன் மைண்டில் நீ என்ன பண்ணுற? அன்றைக்கி அப்படி நடந்துச்சே, அன்றைக்கி அப்படி நடந்துச்சே, அவங்க அதை அப்படி சொன்னாங்களே, அன்றைக்கி கிடைக்கலையே, இன்றைக்கி கிடச்சிருமா? அப்போது உன் மைண்டை கர்த்தர் எங்கே பார்க்குறாரா? முகத்தை பார்க்குறாருன்னு எழுதப்படல. உன் முகத்தை மாற்று, உன் உடையை மாற்று, அதெல்லாம் சொல்லலை. உன் மைண்டை மாற்று. அன்றைக்கி நடந்துச்சே, அன்றைக்கி அப்படி ஆச்சே, இன்றைக்கும் இப்படி தான் ஆகும், இன்றைக்கும் இப்படி தான் பேசுவாங்க,
இன்றைக்கும் அப்படி தான் நடக்கும். அன்றைக்கி ஆச்சுல இன்றைக்கும் ஆச்சு. அதாவது உன் மைண்டை கர்த்தர் பார்த்துக்கினே இருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, உன் மைண்டில் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். உன் மைண்டை நீ மாற்றாத வரைக்கும், மைண்டுனா ஒன்றும் இல்லைங்க, மனசு. உன் மனசை நீ மாற்றாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை நான் தருவேன். நீ எப்படி நினைப்ப? உன் மனசை மாற்று. எல்லாரும் சொல்கிறாங்க கிறிஸ்துவன்றது மதம் மாற்றமா. உண்மையாக சொல்கிறேங்க, மதம் மாற்றம் இல்லை, மனமாற்றம். மனசு மாறுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவன்னா என்னதுங்க? மனசு மாறுறங்க, அவ்வளோதாங்க. என்ன மனசு மாறுற? இவ்வளோ நாள் டே வாடா புருஷனை பார்த்து, உருப்படாமல் போடா. யாரை பார்த்து? மாமனார் மாமியாரை பார்த்து. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். எப்படி போகிற பாரு. யாரை பார்த்து? நாத்தனாரை பார்த்து. எங்கே இல்லைங்க, இங்கே இங்கே. நான் உங்களை சொல்லலை, இங்கே சொல்லின்னுக்கிறேன். நான் இப்படி சொல்லலை, இப்படி. ஒரு நேரத்தில் இப்படி இருந்தேன் நான், இப்படி. ஆனால் என்னாச்சு? எல்லாம் மாறிடுச்சு. மனசு தான் மாற்றினேன், மதம் மாறலை, மனம் தான் மாறிடுச்சு. வாங்க போங்க புருஷனை பார்த்து, மாமியாரை பார்த்து, என் அம்மா மாறிம்மா, நீங்கள் என் அம்மாவுக்கு என்ன செய்வேன்னா அது உமக்கு நான் செய்வேம்மா. மாறிச்சு. மனசு மாறினா எல்லாமே மாறுங்க. மனசில் இருக்கிறது தான் வாயில் வரும், சட்டியில் இருக்கிறதுனா கரண்டியில் வரும். கரெக்டுங்களா இல்லையா? நாங்கள் சமையல் கட்டில் மீன் குழம்பு வச்சா அதுதான் வரும், காரக்குழம்பு வரும். இல்லை உள்ள மீன் போட்டிருக்கேன்ல. கரெக்டுங்களா இல்லையா? அதுதான் கர்த்தர் என்ன மாற்ற சொல்கிறாரு. மனசு மாறிச்சா போதும், பரலோகத்துக்கு ரெடி. நீ வேறு எதுவுமே ஆண்டவர் மாற்ற சொல்லவே இல்லை. ரொம்ப ஈஸியான, ரொம்ப சுலபமான வாழ்க்கை கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுலேயுமே கிடையாது. வேறு எதுலேயுமே நீங்கள் சுலபமாக வாழ்ந்தீங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. சொல்கிறாங்க கிறிஸ்துவங்க இஸ்லாமியெல்லாம் ஒன்று தான் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது 6வது படிக்கும் போதே என்னுடைய ஃப்ரெண்டு எச்சையே முழுங்க மாட்டா. நான் சொல்வேன், அந்த எச்சையாவது முழுங்குடி அப்படின்வேன். துப்பினே வரும். ஏன்டி என் மேலே நீ துப்புற, தூரம் போய் துப்பிடி சொல்வேன் நான். அப்போ தான் தெரியுமா, ஏன்டி எச்சை துப்பிக்கினே வரேன். என் ஃப்ரெண்டு பேர் ஜீனா தேகம். ஏன்டி எச்சை துப்பிக்கினே வரேன். எச்சை முழுங்கக்கூடாது. ஏன்டி ஃபாஸ்டிங் 40 நாள் இருந்தால் தாண்டி நாங்கள் அல்லா கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவா அவன். ஆனால் என் தேவன் வேதத்தில் எங்கேயாவது எச்சம் முழுங்க அதனுக்கு போட்டிருக்கா? எச்சம் முழுங்கினா தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொன்னதே கிடையாது. இப்போ கூட உபவாசம் இருந்து என் மனசை நீ மாற்ற போகிறன்னு வேதத்தில் எழுதப்படவே இல்லை. நீ உபவாசம் இருக்கிறது எதுக்குன்னா முதல்ல வேலை மிச்சமாகும். நேற்றெல்லாம் இந்த மணியை உட்காந்து சமையல் பண்ணிக்கினே இருக்கிறேன், வந்துக்கினே இருக்குது. உபவாசம் இருக்கும்போது சாப்பாடு கட் ஆகுதா, வேலை மிச்சமாவது, ஆண்டவர் சம்பளம் கொஞ்ச நேரம் உட்காரலாம், அவ்வளோதான். அதுக்கு தான் உபவாசம். நான் தான் மாறுனே தவிர ஆண்டவர்லாம் மாற போகிறது கிடையாது. நீ 40 நாள் 400 நாள் உபவாசம் இருந்தால் கூட அவர் மாறவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அன்பான தேவன். எனக்கு 2 பிள்ளைங்க. இவகிட்ட எப்படி இருக்கணும், அவகிட்டே அப்படி தான் இருப்பேன். மாறி மாறி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கே வெறுப்பு வந்துடும். இவங்கெல்லாம் ஒரு அம்மாவா, இன்றைக்கி இவங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்குது, தங்கச்சிக்கிட்ட ஒரு மாதிரி இருக்குது, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒரு அம்மானு இருந்தால் 10 பிள்ளைங்க தானே, 10 பிள்ளைங்கக்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கணும். இவங்ககிட்ட ஒரு மாதிரி, அவங்ககிட்ட ஒரு மாதிரி, அவங்ககிட்ட ஒரு மாதிரி இருந்தால் அவங்க அம்மாவாக இருக்க முடியுமா? அவங்க சும்மா தான் இருக்க முடியும். கரெக்டுங்களா? அம்மானா எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் அன்பாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கர்த்தர் அப்படி தான். அந்த ஊழியக்காருக்கு பென்ஸு கார் கொடுத்தாங்க. சரி, இந்த ஊழியக்காருக்கு சும்மா நடந்து போக சொன்னாருங்க. கிடையவே கிடையாது. அவருக்கு பென்ஸு கார் கொடுத்தானா அதுக்கு நிகரான கார் உனக்கும் இருக்குது. கரெக்டுங்களா? ஏங்க அவருக்கு மாடி மேலே மாடி கொடுத்தாருங்க, உனக்கும் மாடி மேலே மாடி கொடுப்பாரு. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஆக மொத்தம் இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக தான் நான் பிள்ளைகளை உதாரணம் சொல்கிறேன். கரெக்டுங்களா? இப்போது என் பிள்ளைக்கு 9வது படிக்கிறா, ஒரு பிள்ளை 4வது படிக்கிறா. 9வது படிக்கிற பிள்ளைக்கு 4 இட்லி வைக்கிறேன்னா 4வது படிக்கிற பிள்ளைக்கு 2 இட்லி வைக்கிறேன். தப்புன்னங்க இருக்குது. இதனால் நான் ஓர வஞ்சனம் பண்ணுறேன்னு அர்த்தமா? கிடையாதே. அவளால் அதுதாங்க சாப்பிட முடியும். சரி, இன்றைக்கி தாங்க ஒரு குழந்தை பிறந்துருக்குது உங்கள் வீட்டில். அந்த குழந்தைங்க நான் 4 இட்லி தூக்கி சொருவீங்க? ஒரு ஸ்பூனில் ஒரு பாலாட பால் தான் ஊற்ற முடியும். 4 இட்லி வைக்கலைங்க, அதனால இவன் அம்மா இல்லைன்னு ஆயிடுவாளா? இன்றைக்கி இயேசுவை எத்தனை பேர் அப்படி பார்க்குறாங்க? அவங்களுக்கு செஞ்சார், எனக்கு செய்யலையே. அவங்களுக்கு அது கொடுத்துட்டாரு, எனக்கு இது கொடுக்கலையே. அப்படி சொல்கிற கிறிஸ்துவர்கள் தான் இன்றைக்கி அதிகம். இல்லை, கர்த்தர் அவங்களுக்கு செஞ்சாரா, அடுத்து என் பேர் தான் எனக்கும் வரும். கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறாரு.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த வசனம் உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது நானாக சொல்கிற எக்ஸாம்பிளில் கர்த்தர் ஆவினர் வாயில் வார்த்தையை போடுறாரு. கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வேலைங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 20 பேர் இருக்கிறோமா, இதில் வந்து இந்த அம்மா தான் சீனியர்னு வச்சுக்கோங்க. சீனியருக்கு தான் வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அவங்களுடைய வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, சீனியர். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோஷனு. அடுத்து வந்து இவங்க நிற்கிறாங்க, பின்னாடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு மட்டும் கட்டிச்சே எப்படி அப்படின்னா, எப்படி அவங்கள விட நீ 1 வருஷம் கம்மி. அப்போ நீ என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். ஓ அவங்களுக்கு கச்சிச்சுப்பா, அடுத்தது எனக்கு தான்ப்பா. என்ன சொல்லணும், அவங்களுக்கு கச்சிடுச்சு, அடுத்த வருஷம் எனக்கு தான். நம்ம இன்னைக்கு அப்படி தான் சொல்லணும். ஓ அந்த ஊழியக்காரங்களுக்கு ஜெட்டு விமானமா, ஆஹா அடுத்து எனக்கு தான் பென்ஸு கார் வரப்போகுது. என்னடா காரு பைக்குன்னு சொல்லி பேசுகிறாங்களே சொல்லி பார்க்காதீங்க. நமக்கு எது வேணுமோ அதானே கேட்க முடியும், கரெக்டுங்களா? இல்லாத தானே பேச முடியும். அப்போ தான் வரும். நம்ம வீட்டில் வரணும் அப்படின்னா அதை பேசணும். இப்போ உங்களுக்கு தங்கம் வேணும்னா என்ன பண்ணணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த வீட்டில் தங்கத்தை கொடுப்பாரு, வெள்ளியை கொடுப்பாரு, ப்ரொவிஷனை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு சொல்லி என்ன பண்ணணும், நீங்கள் பேசணும். கர்த்தர் தருவார், செய்வார். அதுக்குன்னு பண ஆசைன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் இதையும் சொல்கிறாங்க, பண ஆசை பண ஆசை பண ஆசை. நாங்கள் பண ஆசை பிடிச்சவங்களாம் கிடையாது. பணத்தை நேசிக்கிறோம், நாங்களும் நேசிக்கிறோம். பணம் எல்லாருக்குமே வேணும் தானே. பணம் வேணுன்றதால நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் பசங்களை, கரெக்டுங்களா? எதுக்கு படிக்க வைக்கிறோம், நான் அப்போ தான் நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல வருமானம் கிடைக்கும், கரெக்டுங்களா இல்லையா? அதுதானே பசங்க நல்ல இதுக்கு படிக்க வைக்கிறோம். நல்ல இது தாழ்மையான கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற விவசாயி கூட நான் நினைப்பார், என் பிள்ளை நாளைக்கு போய் நல்லா வேலைக்கு போச்சுன்னா, ஒரு கலெக்டர் ஆயிடுச்சுன்னா என் நிலைமையை மாறிடும். அதனால தான் அவன் ரிச்சாக ஓட்டி விவசாயம் செஞ்சு நல்ல வேலைக்கு படிக்க வைக்கிறான். பணத்துக்கு தான். பணத்தை விரும்பாத மனுஷன் யாரும் இல்லை. அதனால் நம்மளும் விரும்பணும். விரும்புவது மட்டும் இல்லாமல் வாயில் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் அறிக்கை செய்யணும். ஆசீர்வாதங்கள் மட்டும் என்ன, சுகத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். சுகம் எங்கே வேணும், நம்ம சரீரத்தில் வேணும். நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். கர்த்தாவே நீ சொன்னீரே, இதோன்னா பாரு, இங்கே பாரு. அப்போ பாரு, அங்கே பாரு, உத்து பாருன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் போயினே இருக்கீங்கம்மா, அதோம்மா அப்படின்னா இப்போ நிற்பீங்க, என்னம்மா இந்த கீழே கட்டு பணம் இருக்கு பாருமா, அதோ தெரியுதுங்களா? இதோன்னா நில்லு, அந்த இடத்துல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குது. இதோ நான் இல்லை, நான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ண சொல்லணும், ஆண்டவரே புதிய காரியத்தை செய்கிறீங்கப்பா, என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் புதுசாக என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது, நல்ல பலனாக ஃபங்க்ஷன் ஆகுது, புதிய ரத்த அணுக்கள்லாம் என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. சொல்லும்போது ஹியூமோகுளோபின் லெவல் என்ன ஆகுது, 9லேருந்து 12 ஆகிடுது. கர்த்தர் நல்லவர் இல்லையா, அவர் கிருபை என்றும் உள்ளது இல்லையா? அது எங்கே இருக்குது, நம்ம சொல்கிறதும் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அது நீ சொல்லணுன்னா முதல்ல உன் மனசு மாறணுமே. இதோ முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவர்களை சிந்திக்காத யோசனையை முதல்ல மாற்றினா தான் வாயை மாற்ற முடியும். யோசனை மாறாம வாய் மாறுமா? என்னோடய யோசனை எல்லாம் அவங்க கெட்டு போகணும், நல்லா இருக்கக்கூடாது, உருப்படக்கூடாதுன்னு நான் யோசிச்சுக்கினே இருந்தேன்னா நான் நல்லா வாழ முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியாது. நம்முடைய யோசனை நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். உலக ஜனங்க சொல்கிறாங்க, வேதத்தை அறியாதவங்க சொல்கிறாங்க, எண்ணம் போல வாழ்க்கை சொல்கிறாங்களா இல்லையா? எவ்வளோ பேர் ஃபோனில், பைக்கில், கார்லலாம் வச்சுருப்பாங்க, எண்ணம் போல வாழ்க்கை. அப்போ அவங்க சொல்கிறான், உன் மனசு எப்படி இருக்கோ உன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படின்றான். ஆண்டவரும் அதான் சொல்கிறாரு, உன் மனசு எப்படி இருக்குது, உன் மனம் மாறிச்சா? கிறிஸ்துவம் என்பது மனமாற்றம். நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டியா? உன் மனசை நீ மாற்றிட்டியா? நான் செய்வேன் நம்புறியா? என்னை நீ முழுசாக விசுவாசிக்கிறியா? அவன் மனம் மாறிட்டியா? மனம் எப்படி மாறணும்? இத்தனை நாள் ஆட்டோவில் போயின்னு இருந்தேன், நாலுலேருந்து காரில் போகிற என்ன பண்ணேன், மனசை நீ மாற்று. இத்தனை நாள் நான் கடன் வாங்கின்னு இருந்தேன், இனிமேல் நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன் அப்படின்ற மனசை நீ மாற்று. கையில் வரல, முதல்ல நீ மனசை மாற்று, அப்புறம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், மனசை என்ன பண்ணணும், மாற்றணும். மனமாற்றம் அவசியம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எது அவசியம்? மனமாற்றம் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது.
முதல்ல கிறிஸ்துவத்திற்கு முதல் படியே மனம் திரும்புறதான். குடிக்கிறவன் மனசை மாற்றணும். இனி நான் குடிக்க மாட்டேன், குடும்பத்தை பார்ப்பேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறாரு, அப்படி மனசை முதல்ல மாற்றணும். எல்லாமே மன மாற்றம் ரொம்ப அவசியம். இன்றைக்கி தேசம் நல்லா இருக்கணும்னா மனம் மாறணும். பொல்லாத ஜனங்கள் நிறைந்த கூட்டமாக இருக்கிறது. இன்றைக்கி கூட நேற்று நைட்டு ஒரு செய்தியை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் அமிச்சாங்க, சிஸ்டர் இதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லன்னாங்க. 3 வயசு குழந்தைய அவங்க சித்தப்பாவை என்ன பண்ணியிருக்காரு, தவறான காரியம் பண்ணியிருக்கிறாரு. 3 வயசு குழந்தைய அவங்க அம்மாவே சாவடிச்சு போட்டுருக்குது. நான் நினைக்கிறேன் இது உலகமா இல்லை நரக கூட்டத்தில் தான் ஆயிடுச்சா? நரக மாதிரி ஆயிடுச்சு, நரக மாதிரி. யாராவது 10 குழந்தைய 3 வயசு குழந்தைய சாவடிப்பாங்களா? சித்தப்பா தவறு பண்ணுவாரா? அப்பாவுக்கு சமமானவர். சித்தப்பானா அப்பாவுக்கு சமமானவங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது? நம்ம வாழ்கிற உலகத்தில் தான் நடந்துன்னு இருக்குது. அவள் பார்த்தீங்களா? அது அவங்களுக்குள்ள என்ன மாறலை? மனம் மாறலை. குழந்தையே கொலை பண்ணுறான்னா அவன் மனசு எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ கரை பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? பார்க்க போட்டு துப்புவான், துப்பிக்கினே போயிடுவான். அவன் துப்பிட்டு போயிடுவான். அந்த கரையை தொடங்க முடியுமா? க்ளீன் பண்ண முடியுமா அந்த கரையை? மனசு அப்படி கரை பிடிச்சிருக்கு. அப்படி கரை பிடிச்ச உன் மனசை மாற்ற யாரால முடியும்னா கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். வேதத்தில் எழுதியிருக்கு, உன்னுடைய பாவங்கள் சிவரென்று இருந்தாலும், எப்படி இருந்தா? சிவரென்று இருந்தாலும் என்னுடைய இரத்தத்தால் அது உறைந்த மழையை போல வெண்மையாக்க என்னால் கூடும். என்கிட்ட வா, நீ பாவம் பண்ணிட்ட, துரத்தி அடிக்க மாட்டார். நம்ம சொல்ல, நான் பாவமே பண்ணலைங்க. ஏன் பாவம் பண்ணல? பாவம் பண்ணாமல வியாதி இருக்குது? ஐயோ, அப்போ நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நீ பண்ண தப்புன்னு சொல்ல வரல. அது ஆதாம் செய்த பாவம். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த வித்து, வேறு வழியே இல்லை. முள்ளால் தான் எடுக்கணும். தாயின் கருவில் ஒரு குழந்தை பிறக்குது இல்லை, அந்த குழந்தைக்குள்ளேயும் பாவம் இருக்கான். என்னங்க குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு? எக்மோர் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ குழந்தைங்க இன்குபேட்டரில் இருக்குது பாருங்கள். அந்த குழந்தைங்க என்னங்க பீடி அடிச்சுதா, சிகரெட் அடிச்சுதா, இல்லை விபச்சாரம் பண்ணிச்சு? அந்த குழந்தைங்க என்னங்க தெரியும்? ஏன் இன்குபேட்டரில் இருக்குது? பாவத்தின் விளைவு, பாவத்தின் விளைவு. இப்போ அந்த பாவம் எப்படிங்க போவோம்? அந்த சாபம் எப்படிங்க நீங்கும்? இயேசுவால் மட்டும்தான் முடியும். அவருடைய ரத்தத்தால் மட்டும்தான் முடியும். வேறு யாரால முடியாது. நான் போன வாரம் சொன்னது போல், ரத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதா நம்ம பாவம் மாறாது. அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டாதான் நம்ம பாவம் போவோம். நம்ம பாவம் போனாதான் என் பிள்ளைங்க பாவம் போவோம். என் பிள்ளைங்க பாவம் போனாதான் சாபம் நீங்கும். சாபம் போனாதான் வியாதி போகும், கருமம் போகும், தோஷம் போகும். இதே நீ வேறு மதத்தில் இருந்தால் 21 நாள் நீ நெய் விளக்கு ஏற்று. சொல்லலைன்னா என்ன கேளுங்க, எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. தோஷம்னு ஒன்று இருக்குது, கருமம்னு ஒன்று இருக்குது, பாவம்னு ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அவர் இயேசு சிலுவையில் சுமந்தார். எதுக்கு சிலுவையில் சுமந்தார்? நம்ம பாவத்தில், கர்மத்தில், சாபத்தில், தோஷத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் சிலுவையில் சுமந்தார். அதோடைய ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டால் ஒழிய நம்முடைய பாவம் நீங்கவே நீங்காது. இன்றைக்கி நாம் யார்? தேவ நீதி, பாவி கிடையாது. இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் யார்? தேவ நீதி, பாவி கிடையாது. அப்போல்லாம் நாங்களாம் பாவியாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி தான் வேதம் சொல்லுது, நான் சொன்ன நினச்சிக்காதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நான் இந்த பாவமே பண்ணலைங்க, அதான் சொன்னேனே, ஆதாம் செய்த பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணம் நமக்கு வரக்கூடாதுன்னா ஏங்க 90 வயசு தாங்க மறிக்க போகிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 80 வயசு வரைக்கும் வாழலாம்ல. ஆமாம், 80 வயசு வரைக்கும் வாழலாம், 70 வயசு வரைக்கும் வாழலாம், 120 வயசு வரைக்கும் கூட வாழலாங்க. ஆனால் நீ எப்படி வாழ போகிற? 120 வயசு வரைக்கும் சும்மா ஜம்முன்னு வாங்கி வாழ்ந்துட முடியுமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், செத்து செத்து வாழ்கிறங்க. எப்படி வாழ்கிறாங்கன்னா, ஏன் வியாதி, ஏன் தரித்திரம், ஏன் கணவன் சரியில்லை, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் பிள்ளைங்க சரியில்லை. இதெல்லாம் என்னது? மரணத்தை தான் குறிக்குது. மரணம்னாவே தீமை தான். கர்த்தர் சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்கிறாரு, என்னோடய ரத்தத்தில் கழுவப்படுறவனுக்கு மரணம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அந்த மரணம் உனக்கு கிடையாது.
உன் சந்ததி கிடையாது. ஏன்? பாவம் நீங்கிடுச்சு. ஆமாங்க, என் பாவம் சிவரன்றி தான் இருந்தது. என் பாவம், இந்த வசனம் மட்டும் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? உன் மனசை நீ மாற்றினா நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன்னு நீ முதல்ல அறிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ, புரிஞ்சிக்கோ. நான் வனாந்திரத்திலே வழியையும், எங்கே வழி உண்டு பண்ணுவாராம்? வனாந்திரத்தில். அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் வழியாம்பா, அவாந்திர வெளியில் ஆறாம். பார்த்தீங்கன்னா வனாந்திரமான ஒரு இடத்துல வழி உண்டாகுமா? அவாந்திர வெளியில் ஒரு ஆறு உண்டாகுமா? அது ஃபுல்லாகவே ஒரு காடு மாதிரி இருக்குன்னா, ஒரு அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குன்னா, அந்த இடத்துல ஆறு வரத்துக்கு சாத்தியமே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அப்படி வறண்டு போயிருக்கு, நிலம் காஞ்சி போயிருக்கு, கையில் ₹1 இல்லை. அப்படி தான் சொன்னால் தான் புரியும் நம்ம ஆளுங்களுக்கு. காஞ்சி போன நிலம், ₹1 இல்லை, சரீரத்தில் கொஞ்சம் பலன் இல்லை. அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? புதிய சுகத்தை அப்படியே ஊற்றுவாராம், புதிய அபிஷேகத்தை அப்படியே ஊற்றுவாராம், புதிய என்ன பண்ணுவான்? புதிய காரியங்களை செய்வதற்கு பணத்தை அப்படியே ஊற்றுவாராம். எதுக்கு இதெல்லாம் செய்கிறாரு தெரியுங்களா? எதுக்கு தெரியுமா அதெல்லாம் செய்கிறாரு? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு. எதுக்கு? சும்மா ஊற்றலை, சும்மாவே ஊங்க. இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படாது, உங்களுக்கு பணம் தேவையில்லை. நான் ஒரு 10 லட்சம் உங்கள் கையில் கொடுக்குறேன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு பணம் நான் கேட்கவே இல்லையே. ஏன்னா ஒரு தடவை நான் இனிமேல் கண்ணு இல்லாதவங்க காசு கொடுப்பேனா? ஒரு தடவை கண்ணு தெரியாத காசு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க நாங்கள் கேட்கவே இல்லையேன்னாங்க. அவங்க நாங்கள் சொன்னாங்க எங்களுக்கு பணம்லாம் வேணாங்க, நாங்கள் டீச்சராக இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு. அப்புறம் என் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு சாத்துக்குடி இருந்தது, அதை கொடுத்தேன். நான் ஒரு சிஸ்டராக கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க சொல்லி கொடுத்தா அவங்க வாங்கிக்கினாங்க. நான் எதை சொல்கிறேன்னா, தேவைப்படாதவங்களுக்கு அது கொடுக்கும் பொழுது அதில் இது இல்லை. ஆண்டவர் அப்படி தான் சும்மாவே வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ண மாட்டார். என் ஜனத்துடைய தாகம், அவங்களுக்கு தாகம் இருக்கிறதாலே அவர் என்ன பண்ணுறாரா? டம்ளர் தண்ணி தரல, ஆற ஊற்றுனாராம். உனக்கு தேவை இருக்கிறது தெரியும், உனக்கு என்ன தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்னு உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவைன்றதால தான் கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? நம்ம அதெல்லாம் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமேன் ஆண்டவரே, என்னுடைய தேவையில் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு என்ன தேவைன்னு என் பரமபிதா அறிந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், ஒரு பெற்றெடுத்த பெற்றோருக்கு தெரியும் பிள்ளைகளை எப்போ திருமணம் பண்ணணும்னு. கரெக்டுங்களா? அதே மாதிரி கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு. அந்த தேவன் அவர் ஏன் அப்படி செய்கிறாருன்னா, தாகத்தில் அலைஞ்சு தவிச்சா என்ன சொல்லுவாங்க? இப்போ வீடு இல்லாமல் திரியிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? ஏசு ஏசு ஏசுன்னு போச்சு பாரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏசு ஏசு ஏசுன்னு போகிறாங்க. இன்னும் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க வரமாட்டாங்க வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கெலாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. சொல்கிறேன் நான், தேவைகளின் மத்தியில் கர்த்தரை தேடணும். தேவைகளின் மத்தியில் மனுஷனை கிடையாது, கர்த்தரை தேடணும். இதே படிக்கட்டில் பல தடவை உட்காந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே என்ன பண்ணுறது தெரியலையா ஆண்டவரேன்னு கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். அன்றைக்கி ஈவினிங்கே அற்புதம் நடக்கும். அன்றைக்கி ஈவினிங்கே, அன்றைக்கே, அடுத்த நாள் அன்றைக்கே. தேவைகள் நேரத்தில் நம்ம யாரை போய் தேடணும்? கர்த்தரை தேடணும். ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கா ஆண்டவரே, அர்த்தம் சொல்லணும். ஏசு ஏசு ஏசுன்னு போதே என்ன நடந்ததுன்னு அவன் சொல்லணும். சொல்கிற வரைக்கும் என் கர்த்தர் பார்த்துட்டு அவன் சொல்கிற நேரத்தில் அற்புதத்தை செஞ்சிருவார். தேடினா தானே சொல்லுவாங்க. நீ தான் தேடவே மாட்டிய, வீட்டில் தான் டிவி பார்த்துனே இருப்பிய. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்காக வனாந்திரத்தில் தண்ணியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குறதுனால் காட்டு மிருகங்கள் சொல்லும், வலு சர்ப்பங்கள் சொல்லும், கோட்டான் குஞ்சுகள் சொல்லும், கர்த்தரே தெய்வம். இவங்க நம்புகிற தேவன் தான்ப்பா உண்மையுள்ள தேவன். இவங்க நம்புகிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன். என் மருமக ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் எங்கள் மாமனார் மாமியார் சொல்லணும். அதுதானே சாட்சி. அதுக்கு நான் நம்பினா தானே சொல்லுவாங்க. நான் தான் நம்பவே மாட்டேனேன், இயேசுவே நம்ப மாட்டேனேன். முதல்ல நம்பணும். யாராவது ஒரு ஆள் எழுப்பி நம்பணும்.
அப்போ தான் உனக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த வறண்ட நிலத்தில் ஆற ஊற்றுவார். அதை வீட்டு ஆளுங்க பார்க்க வைப்பார், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க வைப்பார். யார் பார்க்குறது? பூனை நாய் போடல, வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் எப்படி ரொம்ப நல்லதா? கோட்டான் குஞ்சு ரொம்ப நல்லதா? வீட்டு மிருகம் போடல, நாட்டு மிருகம், காட்டு மிருகம். காட்டு மிருகம் ரொம்ப நல்லதா? அப்படிப்பட்ட மனசுடையவங்களும் சொல்லுவாங்களாம், நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன்ப்பா, வழியே இல்லாத இடத்துல உனக்கு வழியை உண்டு பண்ணாரேப்பா. உன்னால இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? உன்னால் நிலை எப்பயோ செத்து போயிருப்பான்னு நினச்சேன். இப்போ இருக்க தீர்காயுஷாக வாழ்ந்துன்னு இருக்கிறியே, அதுவும் சுகமாக பலனா. இங்கே இருக்கிற பக்கத்தெரு போக முடியாது, தள்ளாடி நிறந்தன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் ஆசீர்வாதம், அது இல்லாமல் அந்த வார்த்தை இல்லாமல் நமக்கு வேணும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதால உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அவங்களுடைய மனசு வலு சொற்பங்களை போல இருக்கலாம், கோட்டாங்குஞ்சுகளை போல இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களும் என்னை துதிக்கும்படி நான் செய்வேன். ஏன்? நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை நீ தேடணும், உன் மைண்டை நீ மாற்றணும், நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும், அதுவும் நான் இப்போவே செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. 3 மாதம் கழிச்சியோ 4 மாதம் கழிச்சியோ இல்லை, இன்றைக்கே, இப்போவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உண்மை தேடி வந்த எல்லாருக்கும் நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்கப்பா. உண்மை யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து அனுப்புனீங்க, பலனை கொடுத்து அனுப்பினீங்க, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து அனுப்பினீங்க, அவங்கள ஆசீர்வதித்து செல்வ சீமானா மாற்றி அனுப்புனீங்க ராஜா. இப்போ உண்மை நம்பி நாங்கள் உங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் வெறுங்கையா விட மாட்டீங்கப்பா. சரீர பலவீனங்களை நீக்கிறீங்க ராஜா. சோர்ந்து போன ஆத்துமாவை, விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு ஒரு இலைப்பாறுதலை தரீங்க ராஜா. நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாலையே, நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் புரியலையே ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்த்துருக்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசமடையும்படி செய்றீங்க ராஜா. புதிய காரியத்தை செய்றீங்கப்பா. எங்கள் மைண்டு நாங்கள் மாத்துறோம் ஆண்டவரே, எங்கள் மைண்டு நாங்கள் மாத்துறோம் ராஜா. எப்படி நடக்க போகுது தெரியலையே, என்னுடைய பலத்தை நான் நம்ப போகிறது இல்லை ஆண்டவரே. கர்த்தரால் எல்லாம் கூடும், என் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் மனசை நான் மாத்துறேன் ஆண்டவரே. போன வாட்டி நடந்தது, போன வருஷம் நடந்தது, முந்தின வருஷத்தை நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. பூர்வமானதை நான் சிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே. என் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே அப்படின்னு உண்மை நம்ப போற ராஜா. ஆண்டவரே நீங்க சொல்றீங்கப்பா, இதோ இதோ பாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய வீட்டை தரேன், புதிய வாகனத்தை தரேன், உன் சரீரத்தில் புதிய ஆசீர்வாதங்களை சுகத்தை தரேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஓ ரிக்கபாபா ஷிக்கிரி வளரபா, என் கர்த்தர் புதிய காரியங்களை உன் வாழ்வில் செய்வார், அது இப்பொழுதே செய்வார். ஓ ரிக்கபாபா ஷிக்கிரி வளரபா, ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். நீ நினைத்து பார்க்காத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். தேவனுக்கே சகல மகிமை, துதி, கனம் அனைத்தையும் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.